என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. என்னோட இன்னைக்கான சேமிப்பை நான் எடுத்து வைக்க போறேன். அதுக்கு என்னோட லக்கி டிரா சேமிப்பு மெத்தட தான் நான் ஃபாலோ பண்றேன். உங்க எல்லாருக்குமேவும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். இந்த கார்டுல எல்லாம் என்னென்ன அமௌண்ட் எழுதியிருக்கு? இந்த கார்டு மூலமா எவ்வளவு அமௌண்ட் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த கார்டுல எவ்வளவு அமௌண்ட் எழுதியிருக்கு அப்படின்னா 50 ருபீஸ் வந்திருக்கு. இந்த அமௌண்ட் தான் இன்னைக்கான என்னோட சேமிப்பு. இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு நாள் சேமிப்பையும் மறக்காம எடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு மாசத்தோட ஸ்டார்டிங்லயும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு சேலஞ்சை நான் பிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த சேலஞ்ச் படி இந்த மாசத்துக்கு என்னால இவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்ற டார்கெட்டையும் பிக்ஸ் பண்ணிக்குவேன். எதுக்காக நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல 6 விதமான கலர் கார்ட்ஸ் இருக்குது. அதுல ஒவ்வொன்றிலையும் 6 சீட் இருக்கும். 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்ல 6 சீட்டு, 20 ரூபாய்ல 6, 50 ரூபாய்ல 6, 100 ரூபாய்ல 6, 200 ரூபாய்ல 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப்பா அந்த கார்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 30 நாளைக்கான கார்டுமேவும் அதுல நான் போட்டு வச்சிருக்கிறேன். 10 ரூபாய்ல 6 கார்டு சொன்னேன் இல்லையா? அப்படி நான் 60 ரூபாய் அந்த 10 ரூபாய்ல உள்ள 6 கார்டை எடுத்து நான் என்னைக்கெல்லாம் அமௌண்ட் போடுறேனோ அப்படி என்னால சேர்க்க முடியும். இது மாசத்தோட முதல்லயே அந்த 10 ரூபாய் கார்டை மட்டும் டக்குன்னு எடுத்து போட்டுருவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுல என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? என்னைக்கு எந்த கார்டு வருதோ அந்த அமௌண்ட் தான் என்னோட சேமிப்பா இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கும்ல, இன்னைக்கு என்ன அமௌண்ட் வரும், நம்மளோட சேமிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஹாப்பினஸும் கூட இருக்கும். 20 ரூபாய நான் சேர்க்கும் போது 120 ரூபாய் கிடைக்கும். 50 ரூபாயா சேர்த்தும் போது 300 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் மூலமா ஒரு 600 ரூபாய், 200 ரூபாய் ஒரு 6 எடுத்து வைக்கிறது மூலமா 1200 ரூபாய். ஆக மொத்தத்துல 2280 ரூபாய் இந்த குட்டி சேமிப்பு மூலமா என்னால சேர்க்க முடியும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் மாசத்தோட முடிவுல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னோட சேமிப்போட ஹேபிட். அப்படி நான் 500 ரூபாய் எடுத்து வைக்க போறேன். இந்த 500 ரூபாய் 31வது நாள் கவுண்ட்டுக்காக இந்த தடவை வச்சுக்கிட்டேன். ஆனா 31வது நாள் இல்லாத மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இருக்கோ இல்லையோ கண்டிப்பா மாசத்தோட முதல் சேமிப்பு அப்படின்றத கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் டார்கெட். நம்மளும் கைக்கு வந்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நம்மளோட செலவுக்காக அப்படின்னு நினைச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சோம்னா சேமிப்பு பழக்கமாயிரும்.